Hi friends, welcome to Two Bird channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பேக் நெக் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பேக் நெக் மார்க் பண்ணும் பொழுது ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ ஸ்லீவ் பண்ணும் பொழுது ரெண்டாக ஃபோல்டு பண்ணதை நாலாக ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம பக்கம் அந்த ஃபோல்டிங் சைடு வச்சுருந்தோம் இல்லையா, அதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது ஓப்பன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து ரெண்டாகவும் அந்த ஃபோல்டு பண்ண ஒரு ஸ்பேஸும் இருக்கும். மொத்தம் அந்த இடத்துல 4 கிளாத்தாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபோல்டிங் ஒரு கிளாத்தும் அதுக்கப்புறம் ஓப்பனிங் வந்து 2 கிளாத்தும் மொத்தம் 3 கிளாத்தாக இருக்கும். இப்போது 1 இன்ச்சு வந்து கேப் விட்டு நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். பேக் நெக் போடும்பொழுது 2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காகவும் ஸ்லீவுக்கு வந்து 1 இன்ச்சும் விடணும். விட்டுட்டு நம்மளுக்கு எந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு அளவு எடுக்கணுமோ அதை எடுத்து கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த 1 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வைக்கணும். இப்போது ஹேண்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும். அந்த ஸ்டிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, ஷோல்டருக்கும் ஸ்லீவுக்கும் ஒரு ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கு, கீழே வந்து நம்ம கை சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அந்த இடத்துல ஒரு மார்க்கும், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலில் ரெண்டையும் நல்லா ஈக்குவலாக வச்சு பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஆர்ம் ஹோலில். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ஷோல்டருக்கும் ஸ்லீவுக்கும் ஜாயின் பண்ணியிருக்க இடம், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸை வந்து நல்லா இழுத்து விட்டு மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக மார்க்கிங் நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தா நம்ம 3 டாட் வச்சுருப்போம். ஸ்லீவ் ஹைட்டு ஒன்று, ஆர்ம் ஹோல் இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் அதோட சுற்றளவு அதுக்கு ஒரு டாட் வச்சுருக்கோம். இப்போது அப்படியே பின்னாடி சைடு நம்ம எடுத்தது இப்போ பேக் சைடு மார்க்கிங் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் கட்டிங் கொடுக்கும் பொழுது கரெக்டாக வரும். ஸோ பேக் சைடில் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டாட்டாக வச்சுட்டே வந்து அதையும் நம்ம மெஷர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த இடத்துல வந்து 4 டாட் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இதை நல்லா லைன் போட்டுக்கலாம். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், 5.5 ஹைட்டு தான் இருக்குது. இதே உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்லீவ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட் மார்க்கிங் வச்சுக்கணும். எப்பயுமே பேக் நெக் பண்ணும் பொழுதும் ஸ்லீவ் பண்ணும் பொழுதும் ரெடி அளவு தான் வச்சுக்கணும். ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டாட் வச்சதில் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கர்வ், சின்னதாக கர்வ் மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து எல்லா டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். எண்டில் முடியும் பொழுது கொஞ்சம் வளைவாக நல்லா கர்வ் வந்து வளைவாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்து நல்லா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு சைடு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பேக் நெக்கு சொன்ன மாதிரியே தான் நல்லா டார்க்கன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்லீவ் வந்து நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி டேப் பண்ணோம் அப்படின்னா அதோட இம்ப்ரெஷன் வந்து இன்னொரு இடத்துல வந்து விழும். அதுக்கு மேலேயே நம்ம லைன் வரைஞ்சி ஸ்லீவ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். இது மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ போட்ட மெஷர்மெண்ட் வந்து அதில் இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இதை வந்து இந்த சைடு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதோட இம்ப்ரெஷன் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கான ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சென்டரில் மட்டும் மோட்டிவ் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்லீவும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது அதே அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஸ்லீவில் ஃபுல்லாகவே நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து டேப் பண்ணிடணும். டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே
அந்த இம்ப்ரெஷன் விழுந்துடும். அதுக்கு மேலே நம்ம பென்சில் வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் எடுத்து போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பேக் நெக் ஸ்லீவ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.